மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்திதான். காலையில் விடிந்ததும் விடியாதுமாக இன்றைய பொழுது விடியவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நாள் புலர்ந்திருந்தது. விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் அரசியல், சினிமா மட்டுமல்ல, தனி மனிதனாகவும் யாரிடம் சென்று கேட்டாலும் கூட ஒரு நல்ல மனிதர் இவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நல்ல மனிதர் என்கின்ற பெயரை இவரால் மட்டும் எப்படி பெற முடிந்தது என்பதுதான் தற்போது அனைவருக்குமான ஒரு கேள்வி. அத்தகைய ஒரு கேள்வியை பற்றி இத்தனை ஆண்டுகள் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அந்த மனிதர் விஜயகாந்த் என்று சொன்னால் அது மிகையாகாது. திரையுலகத்திலும் சரி அல்லது தனி மனிதனாகவும் சரி, அரசியல் மேடைகளிலும் சரி, தான் என்ன நினைத்தாரோ அந்த மனதில் நினைத்ததை அப்படியே பேசக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அவருக்கு நிச்சயமாக உண்டு என்று அனைவரும் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு அந்த மனிதர் இல்லை, அந்த அரசியல் தலைவர் இல்லை, எங்கள் தலைவர் இல்லை என்று ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் கோயம்பேடில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து செல்லக்கூடிய, அவரை பார்த்தும் முகத்தை பார்க்க முடியாது கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த கண்ணீரினுடைய ஓலம்தான் நமக்கு இங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் மறைந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை கேட்டு திரையுலகினர் மட்டுமல்ல, அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, சாதாரண ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடியவர் கூட கண் கலங்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த காலையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எத்தனையோ படங்கள் வாயிலாக அவர் எத்தனையோ படங்கள் வாயிலாக ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் சட்டத்துறை இருக்க வேண்டும், காவல்துறை அதிகாரி என்றால் இவரை போலத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்து அதற்காக காவல்துறையில் சேர்ந்தவர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள். இருவரும் அரசியல் துருவங்களாக பார்க்கப்பட்ட கருணாநிதி ஆகட்டும், அதே போல் ஜெயலலிதாவாகட்டும், இருவரும் அரசியல் வானில் இருந்த போதே அவர்களை எதிர்த்து தானும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அந்த அரசியல் ஆசையினால் அல்ல, ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டும், தன்னுடைய மக்களை தங்க தட்டில் வைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் அரசியலுக்கு வந்தவர். மக்களுக்கு செய்வதற்காக தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக அவர் பார்த்தவர். ரசிகர் மன்றத்தின் மூலமாக யாரை நம்பியும் அவர் வரவில்லை, எந்த பின்புலமும் அவருக்கு இல்லை. ஆனால் ஒரு வழக்கமான, ஒரு சாதாரணமான, எளிமையான ஒரு குணம் கொண்டவர். மிக உச்ச நட்சத்திரமாக இருந்த போதும் கூட அந்த உச்ச நட்சத்திரத்துக்கான எந்த விதமான ஒரு மிடுக்கோ அல்லது ஒரு படாடோபமோ அல்லது தான் ஒரு உச்ச நட்சத்திரம் என்கின்ற ஒரு மமதையோ ஒரு சிறிதும் கூட அவருக்கு இருந்ததில்லை என்று அவரிடம் பழகியவர்கள், அவரிடம் பேசியவர்கள், அவரிடம் நட்பு பூண்டவர்கள் அவர்கள் சொல்ல நாம் கேட்க முடிகிறது. மிகப்பெரிய இயக்குனராகட்டும் அல்லது வளர்ந்து வரக்கூடிய இயக்குனராகட்டும், மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருக்கட்டும், அல்லது ஒரு தயாரிப்பாளர் இப்போதுதான் வருவரார் என்கின்ற நிலையில் இருப்பதாக கூட இருக்கட்டும், டிஎப்டெக் என்கின்ற ஒரு கல்லூரி இருப்பது என்பதே வெளியே பல பேருக்கு தெரியாது. விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் வந்த பிறகுதான் அப்படி ஒரு கல்லூரி, அப்படி ஒரு படிப்பு, அப்படி ஒரு சினிமாவிற்கான ஒரு துறை இருக்கிறது என்று பலருக்கும் வெளியே தெரிந்தது. நடிகர் ஆனந்தராஜ் குறிப்பிடுவது போது கூட தான் இந்த டிஎப்டெக் படிக்கின்ற போது முழு நேரமாக அந்த கல்லூரிகள் படித்துக் கொண்டிருந்த போது அப்போது அங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்களாக இருந்தவர்களிடம் கூப்பிட்டு விசாரிப்பாராம். எப்படி நீங்கள் படிக்கிறீர்கள், இதில் என்னென்ன துறை இருக்கிறது, எப்படி இதனுடைய மேம்படுத்த வேண்டும், இதை என்னவெல்லாம் செய்யலாம் என்பதெல்லாம் இந்த தகவலை தான் உச்ச நட்சத்திரமாக அப்போது இருந்த போது கூட அறிவை யாரிடமிருந்தும் பெற தயங்க மாட்டார், கேட்டுக்கொள்வார். அதே போல ஒரு நல்ல மனிதர் என்கின்ற அந்த குணம், அந்த பண்பு, இப்படி பல முகங்கள் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அத்தனை முகங்களும் ஒரு நன்மை, நல்லவர் என்கின்ற அந்த குணத்தினுடைய அடிப்படையில் இருந்து வளர்க்கிறது. யாருக்கு சென்றாலும் ஒரு உதவி, அவர் தெரிந்தவராகட்டும் தெரியாதவராகட்டும், அல்லது யாரென்றே அந்த முன்பின் தெரியாதவராக இருந்தாலும் கூட அது என்ன உதவி என்று தெரிந்து குணமறிந்து முகமறிந்து அவருக்கு அந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர். தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் பேசுகின்ற போது கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள், தான் ஆளுநராக பதவி வகிக்க போகிறார் என்கின்ற அந்த செய்தி கிடைத்தவுடனேயே தன் வீட்டில் ஒருவர் ஆளுநராக வந்துவிட்டார், தன்னுடைய அக்காள், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய தங்கை தன் வீட்டில் ஒருவர் வந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அப்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை தான்,
அந்த உடல்நிலை சரியில்லாத போது கூட தனது மனைவியும் தனது மைத்துனரையும் அந்த ஆளுநருடைய பதவியேற்பு விழாவிற்காக அவர் அனுப்பி வைத்தார் என்று சொல்வதுண்டு. அவர் சொன்னார், இது போல ஒவ்வொருவருக்கும் பர்சனல் கனெக்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேரடியாக ஒவ்வொருவரும் அவருடன் சேர்ந்திருக்கிறார்கள். அது நாம் முன்னரே குறிப்பிட்டது போல யாரென்று தெரியாதவர் கூட விஜயகாந்த் காலமானார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டு கண்ணீர் வடிக்காதவர்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அனைவருடனும் நேரடியாக அவர் இணைந்திருக்கிறார். மக்களின் மனதோடு இணைந்திருக்கிறார். என் தலைவனை பார்க்க முடியவே இல்லையே என்று மாற்றுத்திறனாளிகள் கூட தவழ்ந்து வந்து அவரை பார்த்த அந்த காட்சி மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. அது பார்ப்பதற்கு ஒரு நிமிடம் மனதை கணக்க வைத்தது. அந்த அளவுக்கு ஒரு சூழல் தற்போது அங்கு இருக்கிறது. அவ்வளவு ரசிகர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கானவருடைய இதயங்களில் அவர் குடிகொண்டிருக்கிறார். படத்தினுடைய படப்பிடிப்பின் போது கூட ஒரு சாதாரண லைட்மேனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய இயக்குனராக இருந்தாலும் சரி, அனைவரையும் சமபாவத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர். அந்த ஒவ்வொரு லைட்மேனையும் பெயர் சொல்லி அழைப்பாராம். நீங்க என்ன சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் என்று ஒவ்வொருவருடன் அளவலாவக்கூடிய அந்த ஒரு குணம், அதுதான் விஜயகாந்துடைய ஒரு சீரிய குணம். அவரது உடலை பார்ப்பதற்கு, அந்த பூத உடலை பார்ப்பதற்கு மக்கள் தற்போது அலைகடலென திரண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சியை பார்க்கும் போதே நமக்கு மிகவும் ஒரு வருத்தம் தரக்கூடிய, மனதையே கணக்க செய்யக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் இருக்கிறது. திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், விஐபிக்கள், விவிஐபிக்கள் அனைவரும் வந்து அவரது உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாலிகிராமத்தில் அவரது உடல் வைக்கப்பட்ட போது அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வந்து அங்கு அவரது உடலுக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார்கள். அதே போல அப்போது அவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூட சொல்லப்பட்டது. ஒரு பொதுவான இடத்தில் விஜயகாந்த் அவர்களது உடல் வைக்கப்படுவதற்கான வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூட சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழா இன்று சென்னையினுடைய நந்தம்பாக்கத்தில் நடைபெறுவதாக இருந்தது. அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல திரைப்பட படப்பிடிப்பு நாளை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திரைப்பட காட்சிகள் இன்று காலையில் ரத்து செய்யப்பட்டிருந்தன. பல்வேறு முக்கிய அலுவல்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு தனி மனிதர் என்கின்ற அந்த அந்தஸ்தை தாண்டி அவருடைய மிகப்பெரிய ஆளுமை, எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அளவிற்கு அவர் மிக உயரிய அந்த பதவிக்கு அடைந்தார். ஆளுமையாக, அரசியல் ஆளுமையாக அவர் களம் கண்டார்.